வணக்கம், என் பேர் சரண்யா. இந்த காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறோம். பேரண்ட்ஸாக நம்ம எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறோம். யூஎஸில் இருக்கிற ஸ்டீவ் ஜாப்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஜாப்பனீஸ் ஹாக்கி டீம் வரைக்கும் எப்படி பண்ணுறாங்கல்ல அப்படின்னு வியப்பாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கும் சொல்லி கொடுக்குறோம். ஆனால் இவ்வளோ சொல்லி கொடுக்குற நம்ம ஊர், நம்ம கலாச்சாரம், அவங்க பிறந்து வளர்ந்த இடத்தோட வரலாறு, இதை சொல்லி கொடுக்குறோமா? அதுதான் சித்தம் பண்ணுறோம். நம்ம யார் அப்படின்னு நம்ம அடையாளத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம எங்கே பிறந்திருக்கோம், நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதுவும் இந்த காலகட்டத்தில் ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டீனேஜ் பசங்களுக்கு. ஸோ நான் யார், எனக்கு தெரியல, நான் ட்ராவல் பண்ணி இந்த உலகத்தை பற்றி கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற நிறைய பசங்களை இப்போ நம்ம பார்க்க முடியுது. இதை எல்லாமே இன்னைக்கு வந்தது இல்லைங்க. எப்போவுமே ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமாக இது நடந்துட்டு தான் இருக்குது. கேள்விகள் நம்மளை பற்றி, நம்ம கலாச்சாரத்தை பற்றி, நம்ம முன்னோர்களை பற்றி நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். அதில் பியூட்டி என்னன்னா, நம்ம இந்திய கலாச்சாரத்தில் இது எல்லாத்துக்குமே பதில் இருக்குது. ஆனால் அந்த பதில் நேரடியாக இல்லை. ஆர் அட்லீஸ்ட் நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிறது ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் லெவலில் தான் இருக்குது. ஒரு விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு சிம்பாலிசம் இருக்குது. அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுனால it is a beautiful way to tell them who they are. இதை நம்ம உட்காந்து ஒரு கதையாக சொல்லலாம், இல்லை இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாட புத்தகத்தில் போடலாம். ஆனால் நாங்கள் அந்த எந்த ஒரு அப்ரோச்சுமே எடுக்காமல் போர்ட் கேம்ஸ், கார்ட் கேம்ஸ் அப்படின்னு ரொம்ப ஃபன்னான வழியை எடுத்திருக்கோம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ சித்தம் அப்படின்ற நிறுவனம் போர்ட் கேம்ஸ், கார்ட் கேம்ஸ் தயாரிக்கிறோம். ஆனால் ஒரு டாப்பிக்கும், இந்திய கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு டாபிக் முத்தான லேர்னிங்ஸ் எடுத்து அடுத்த தலைமுறைக்கு இப்படி சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா, அப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியுமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஆரம்பித்தது தான் சித்தம். நாங்கள் ஆரம்பித்ததுக்கான காரணம், நம்ம இந்திய கலாச்சாரம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும். அது சீரழிஞ்சிட்ருக்கு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஸோ நான் இப்போ எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நான் வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறச்சு நிறைய பெண்மணிகள் ஐயோ குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு வீட்டில் இருந்தாங்க. எனக்கு நான் என் குழந்தைய பார்த்துக்கிறேன், ஆனால் என் குழந்தைய பார்த்துக்காத சமயத்தில் நான் ஒன்று பண்ணணும் அப்படின்னா அது ஒரு இட் ஷுட் மேக் அ லாட் ஆஃப் இம்பேக்ட் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் சித்தம் அப்படின்ற நிறுவனத்தை ஆரம்பித்தோம். நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயத்த ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல அப்படின்னு அதை தூக்கி போடுறதை விட்டுட்டு எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அந்த கேள்வி கேட்குறத தூண்டுறதுக்கு தான் முக்காவாசி கேம்ஸ் ஒன்று. ரெண்டாவது இந்த தலைமுறையும் இந்த தலைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒருத்தர் கண்ணை பார்த்து பேசிக்கிறதே இல்லை. நான் எந்த பீடியாட்ரிஷியன் கிட்ட போய் பேசினாலும் அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட், ஐ கான்டாக்டே இருக்க மாட்டேங்குது பசங்களுக்கு. நிறைய பேரண்ட்ஸ் நான் என் பசங்களோட சேர்ந்து உட்காந்து டிஜிட்டல் கேம்ஸ்லாம் கூட விளையாடுவேன், ஐம் வெரி ஃப்ரெண்ட்லி வித் மை கிட்ஸ் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க. பட் ஃபேமிலியாக உட்காந்து நீங்கள் டிஜிட்டல் கேம்ஸ் விளையாடினாலும் எல்லாரும் அந்த ஸ்க்ரீனை தானே பார்க்குறீங்க. ஒரு போர்ட் கேம், ஒரு பரமபதமோ, ஒரு ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸோ, இல்லை சித்தம் பண்ணுற மாதிரி ஒரு கேம்ஸோ, எனி போர்ட் கேம், அது உட்கார்ந்து விளையாடுறச்சே ஒருத்தர் கண்ணை பார்த்து பேசிக்கிறது, அவங்க சிரிக்கிறது எப்படி இருக்கும், அதெல்லாம் இருக்க மாட்டேங்குது இந்த காலத்து ஃபேமிலிஸில். ஸோ இதை உடைக்கணும். ஏன்னா இந்த குடும்ப the structure of the family is very important. And ப்ரைவசி அப்படிங்கிற பேரில் நம்ம பக்கத்து வீட்டில் காரங்களுக்கு கூட என்ன நடக்குதுன்னு கேட்க மாட்டேங்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம கலாச்சாரம் தான். இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரேஸ் அ கிட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோமே தவிர இது நிஜமாவே நம்ம வாழ்ந்து காட்டினது நம்ம முன்னோர்கள். சித்தம் அப்படின்னா நம்மளோட கான்ஷியஸ்னஸ். யோக சூத்திரத்தில் ஃபஸ்ட்டு 2 ஸ்லோகம் எடுத்து பார்த்தீங்கன்னா சித்த சுத்தி, சித்த விருத்தி நிரோதா அப்படின்னு 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. சித்த சுத்தினா த பியூரிஃபிகேஷன் ஆஃப் த மைண்ட்.
நம்ம மைண்டை எப்படி கிளியராக பியூராக வச்சுக்கிறோம் அப்படின்றது. ரெண்டாவது சித்த விருத்தி நிரோதா, எப்படி நம்ம ஸ்டில்லாக வச்சுக்க போகிறோம், ஒரு விஷயமும் தோணாமல் அப்படியே ஸ்டில்லாக எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றது தான். இந்த 2 தான் ஒருத்தரோட சக்ஸஸ்க்கு அடிப்படை. இது 2த்தை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவார். பட் இந்த 2 எப்படி வரும்? நம்ம கல்ச்சுரல் ரூட்டட்னஸ் மூலமாக தான் வரும். ஏன்னா நம்ம கலாச்சாரத்தில் அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களோட எல்லா கேம்ஸுமே வந்து அடிப்படையாக ஒன்று ரொம்ப ஈஸியாக ஒரு ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை தலைமுறையும் சேர்ந்து விளையாடக்கூடிய கேம்ஸாக இருக்கணும். ரெண்டாவது, எங்களோட கேம்ஸ் எல்லாத்துலேயுமே கான்டென்ட் தான் கிங்கு. நீங்கள் விளையாடுறது ரொம்ப சுலபமாக இருக்கும், ஆனால் அதுலேருந்து கற்றுக்கக்கூடிய விஷயம் ரொம்ப நிறையா இருக்கும். ஆனால் இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு அன்கான்ஷியஸ் லேர்னிங் நடக்கும். மூணாவது, குடும்பத்தை எப்படி ஒன்றா கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டை எங்களோட எல்லா கேம்ஸ்லையுமே கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கும் சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, நம்ம ஃபேமிலி வேல்யூஸை சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான டெக்னிக்காக இருக்குது. அவங்கள பிடிச்சி திட்ட வேண்டாம், இல்லை அவங்கக்கிட்ட ஒரு கான்ஃபரன்டேஷனலான டாக்ஸ் இல்லாமல் கேஷுவலாக அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசி நம்ம வழிக்கு கொண்டு வர மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கிட் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தம் 60 இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ், பத்மஸ்ரீ அவார்டீஸ்லேருந்து ராஜாக்கள், ராணிகள், செயின்ட்ஸ் எல்லாரையும் கவர் பண்ணி எழுதியிருக்கோம் அத்தனை கதை. இப்போ இருக்கிற கிட்ஸு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, அதுவே அவங்களுக்கு வினையாக வந்து முடியுது. இப்போ வந்து ஒரு சின்ன பசங்க வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னா அது அவங்க கெட்ட வார்த்தை பேசல, அவங்க கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறாங்க. ஸோ அப்போது நம்ம திருத்திக்க வேண்டியது அடல்ட்ஸை. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, ஓ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இவனுக்கு ஏதாவது அவனே விளையாடுற மாதிரி ஒரு கேம் ஏதாவது இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் கேட்பேன், அவனே விளையாடுற மாதிரி கேம்ஸ் இருக்குது, ஆனால் அது நம்ம கலாச்சாரம் கிடையாது. குடும்பத்தோடு உட்காந்து நம்ம கேட்டு நம்மளை பார்த்து அந்த குழந்தை பண்ணுறதில்ல, அதுதான் நம்ம கலாச்சாரம். ஸோ அதில் தான் இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தி. இப்போது இன்னைக்கு நம்ம வேலை அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தோம்னா அந்த குழந்தை பின்னாடி வளர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பிஸியாக தான் இருக்க போகுது. வயசான காலத்தில் நம்மளும் உட்காந்துட்டு ஏக்கமாக பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ அந்த பேலன்ஸை எப்படி அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைய குழந்தைகள் வந்து கிளாஸஸாக இருக்கட்டும், எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பிஸியாகவே இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட உட்காந்து நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு அந்த டைம் இல்லை. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஒரு லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்சிங் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டை குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெற்றோர்களுக்கும் சொல்லி கொடுத்து அதை எப்படி அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்கணும். அதனால தான் ஒரு ப்ராடக்ட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ், ஒரு ஜபமாக இருக்கலாம், ஒரு மெடிடேஷன் டெக்னிக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுவாக இருக்கலாம், பழமொழிகளை பற்றி கற்றுக்கிறதா இருக்கலாம், திருக்குறள் கற்றுக்கிறதா இருக்கலாம். ஒரு டாப்பிக்கையும் எடுத்து நாங்கள் வந்து கேமிஃபை பண்ணியிருக்கோம். அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஆக்கியிருக்கோம். ஸோ சித்தம் இஸ் ஆல் அபவுட் லேர்னிங் அண்ட் பாசிங் ஆன் த ரிச் ஹெரிட்டேஜ் தட் we have inherited. If you catch a fish and give it to someone, it's going to feed that person only for a day. But Chittamla, we are teaching the children to fish, so they come out not just adept at feeding themselves, but also feeding the entire village.